ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. சிக்கன் கறி தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 300 கிராம் சிக்கன். அது கடையிலேயே கொத்துக்கறி மாதிரி பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் இது வாங்கிட்டு வந்து பொடிசாக கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் தொக்கா இருந்தால் தான் தோசைக்கு நிறைய மேலே போட முடியும். நிறைய வெங்காயம் போடலாம். வெங்காயம் கம்மியாக போடுறவங்க கம்மியாகவும் போட்டுக்கலாம், அவங்க விருப்பம். கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் போட்டாச்சு. சிக்கன் குழம்பு மசாலா ஒரு குட்டி ஸ்பூனில், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சோண்டு தெளிக்கணும். நான் மிக்சியில் இதில் கலக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாட்டில் காலி ஆயிடுச்சு. அதில் தண்ணி கொஞ்சோண்டு கலந்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சோண்டு ஊற்றி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வேகட்டும். வெந்துச்சா பார்க்கலாம். இப்போ வெந்துச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி தாளிச்சிக்கலாம். வேணுன்றவங்க முந்திரி வேணுன்னா அவங்க விருப்பம்தான். முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் வேணுன்றவங்க நிறைய கூட முந்திரி போட்டுக்கலாம். இந்த கறி வேக வச்ச கறியை கடாயில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி சுண்டுனா போதும். ரொம்ப திக்காகவும் சுண்ட வேணாம், நல்லா சுண்டி வரணும். தண்ணி அந்த தோசை திருப்பும் போது கொல கொலன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சிவக்க வச்சிடலாம். கப்பில் முட்டை ஊற்றி வச்சுருக்கேன். மாவு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் தனித்தனி பாத்திரம் தான் எல்லாத்துக்கும். அதுக்கு தனி சாப்பாடு கிண்ணம் மட்டும் தான் ஒன்றா வச்சுருப்போம். மற்ற எல்லாம் தனித்தனி தான். ஸ்பூனு, பாத்திரம் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். கடாய் எல்லாமே. முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். ஒரு முட்டையை அதில் ஊற்றிருக்கேன். தோசை ஊற்றிடலாம். கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். லைட்டாக ரொம்ப போகிறப்ப இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கனமாக ஊற்றிடலாம். முட்டை கலக்கி வச்சது அதில் ஊற்றிடலாம். லைட்டாக தடவி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு அரை முட்டை கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அரை வேக்காடு வேகட்டும். அது அரை வேக்காடு வெந்துச்சு. இப்போ கறி ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டு தோசை மேலே போட்டுடலாம். கறி தோசை சூப்பராகும். மதுரை கறி தோசைன்னு சொல்லுவாங்க. மதுரையில் ஃபேமஸ் இது நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம் ஈஸியாக. கடையிலலாம் வாங்கினா கறி தோசைன்னுவாங்க. அதில் 5-6 பீஸ் தான் இருக்கும், தொக்கு தான் இருக்கும். நம்ம வீட்டில் வாங்கினா அது பெனிஃபிட் நம்மளுக்கு. செஞ்சிட்டுனா கறிலாம் போட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். திருப்பி போட்டுடலாம். கறி தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனஸும் வந்துச்சு. இந்த மற்ற தோசைலாம் 2 சாப்பிட்டா இந்த தோசை ஒரு தோசை சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிடும். நல்லாயிருக்கும் கறி தோசை. இன்னும் தோசை ஊற்றிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.